நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாஸ் யுவர் சைனிங்? இது செகண்ட் லவ் சீசன் 1 எபிசோடு 9. எ டிஷ், எ சாய்ஸ், எ சர்ப்ரைஸ். இதுதான் தலைப்பு. இந்த பகுதியை தான் நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம். விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் இன்வெஸ்ட். செகண்டில் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் வேணானாங்க, சில பேர் பண்ணுங்க அப்படின்னாங்க. நாம் இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுறோம். ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால நான் கூட நடுவில் இது அப்படியே கொஞ்சம் அலட்சியமாகவே இதை பார்க்கல. ஒரு விஷயத்தையும் பார்த்தே பண்ணுவோம், பொறுமையாக கூட பண்ணுவோம், ஆனால் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால் இது 9வது எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் என்னென்னா சமையல் அந்த மாதிரி விஷயங்கள், இதில் யார் யார் கூட இருக்காங்க அப்படின்றது தான் மெயினான ஒரு தீமாகவே பார்க்கப்பட்டது. மிக முக்கியமாக பிரியங்காவுடைய பேச்சு, சிந்துவுடைய அந்த விஷயம், அதே மாதிரி இவங்க நடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. மோனிஷா வெக்கை கிட்ட நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் அந்த ஒரு தினேஷ் நினைக்கிறேன், அவர் பிரியங்காவை பயங்கரமாக திட்டினார். அது என்ன சொன்னார்னா, குட்டி சாத்தாங்கிட்ட போய் மாட்டிக்காத அப்படின்னு நான் வெக்கை கிட்ட கூட நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வீணா பயங்கரமாக சிரித்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. வழக்க மாதிரி அசீம் தான் மிகச்சிறந்த ஒரு வெங்கடேஷ் பட்டா அந்த மாதிரி ஒரு சிறந்த சமையல்காலை நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணார். ப்ளீஸ். ஓகே, சரி. இது பெருசா இந்த நான் எபிசோட் பார்க்கும்போது ஜாக்கிட்டு சொன்னேன், என்ன ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் நம்ம இந்த எபிசோட் டக்குன்னு அப்படின்னாங்க. பட் ஆக்சுவலி பார்க்கும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா, பெண்கள் கிட்ட எப்பவுமே நான் திரும்பவும் சொல்றதுதான், அவங்க இருக்கும். ஐயோ, அப்ப அவ சொன்னா அப்பயே நர்மதா, அந்த மாம்சம் நீங்க கண்ணாடி எப்பயுமே கையோடய வச்சுக்க, கவச குண்டல மாதிரி அப்படின்னு சொன்னா நான் தான் கேட்காம வச்சுட்டு வந்தேன். பாருங்க எவ்வளவு டிஃபிகல்ட்டியா இருக்கு. இப்ப எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் இப்படி காட்டுறீங்க, நான் அதை எடுக்கிறேன், அப்புறம் அதுல வைக்க மாட்டேன்றீங்க ஒழுங்காவே. நீங்க தான் கடைசியா அதை எடுத்தீங்க, அது எங்கேயோ எடுத்து வச்சிட்டீங்க போல இருக்கு. இந்த பேக்கா அந்த பேக்கான்னு தெரியலையே. பேக்லயே எல்லாத்துலயுமே பலது வச்சிருந்தீங்கன்னா என்ன செக் பண்ணுங்க. ஒரு ஆண் கிட்ட என்ன வேணாலும் இருக்கும் பேக்ல. சொல்லுங்க. இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சொல்ல வேண்டியது. பெண்கள் எப்பவுமே நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆனால் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவங்க க்ளோஸ் சர்க்கிள்ல செய்வாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க காதுல ரத்தமே ஒடிஞ்சிடும், அந்த அளவுக்கு பேசுவாங்க ஆக்சுவலா. ஓகே, எனக்கு அந்த மாதிரியான ஏங்க நீங்க ஏங்க எல்லாத்துலயும் என்ன வச்சுக்கோங்க என்ன வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பெண் யாழினியை பெத்துட்டீங்க, அதோட நிறுத்திக்கங்க. அதை விட்டுட்டு என்னையும் வச்சுக்கோங்க ஏன் எல்லாத்துலயும் வண்டியில் ஏறிக்கிட்டே இருக்கீங்க வாண்டடா? உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது, புரியுதுங்களா? அதை விட்டுடுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சர்க்கிள், ஒரு 3 பேர் இருப்பாளுங்க, ஏதாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுறது ஒரு சர்க்கிள். சரி விடுங்க. நான் சில பேர்ட்டெல்லாம் நிறைய நாள் ரெகுலரா பேசுறவங்களாம் இருக்காங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, இன்னொரு கதை போயிட்டு இருக்கு போல, இங்க ஒரு செகண்ட் லவ் போயிட்டு இருக்கு போல, எனக்கு எப்படி தெரியாம போச்சு தெரியல. சரி பார்த்துக்கோ. சரி வாங்க. ஓகே, ஏன்னா அதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் இயல்பாவே நான் ஒரு பெண், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அழகா இருக்கேன் பாக்குறதுக்கு. கொடுக்கல என்ன சாய்ஸ்ல வச்சிருக்க? என்னதான் நீ இம்பார்ட்டன்டா கொடுக்கணும். நான் ஒன்னு மதிக்கிறனோ மதிக்கலையோ, அந்த மதுபாலா சின்ன சின்ன ஆசை மாதிரிதான். மதுபாலனே வருது பாருங்க, லீலா. நீங்க தேர் இழுத்து தெருவில் விடாம விட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. சொல்லுங்க. லீலா சின்ன சின்ன ஆசை, லீலா மாதிரிதான். நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஒரு பெண்ணு, நான் இப்படிதான் இருப்பேன். ஆனா நீ எனக்கு எல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நான் என் செப்பலையே தூக்கிட்டு போனாலும் நான் உங்ககிட்ட சாரி கேட்க சொல்லுவேன். ஆமா, இப்படிதான் எல்லா பெண்களுமே இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. தடிப்புங்க, அதெல்லாம் இருக்குன்ற தடிப்பு. அதெல்லாம் இல்லாம போவெல்லாம் தோல் காஞ்சிச்சுன்னா அப்ப தெரியும். அது இருக்கிற வரையும் உங்களை ஆட்டம் தாங்க. ஐயோ, மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசுறேன். நல்லா தெரியும், ரொம்ப கஷ்டமா பேசுறேன். ஜாக்கி, இவ்வளவு நாளாக நீங்கள் இப்படி ஒரு நடிப்பை வைத்திருந்தீர்களா? உங்கள் மன விகாரங்கள் வெளிப்பட்டு விட்டது. இது தெரியாம தான் உங்களிடம் பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். போடுறா அப்படின்னு. அப்போ ஆண்கள் தான் வருவாங்க. ஆமா, பெண்கள் யாரும் அவங்க நல்லா தெரியும் என்ன பத்தி. சரி, இப்ப இந்த என்ன சமையல் ப்ரோக்ராம் மாதிரி ஒண்ணு வச்சாங்க, சுதிகா தான் வந்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு டிஷ், அவங்க உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க ஒருத்தவங்களை டேட் பண்றீங்க, or if you like someone அப்படின்னா அவங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கேத்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்க. நீங்க ஏதாவது டேட் போயிருக்கீங்களா மேம்? டேட் இல்ல, நீங்களும் பெண் தானே அப்படின்னீங்களா?
ஏதோ ஒண்ணு நான் வந்து சொல்றேன் என் பொண்ணுகிட்ட, இல்லடி நாங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஏதோ பண்ணோம். அதுதாம்மா டேட்டு. நான் டேட் போலடி, எங்களுக்கு 2 பேருக்கும் பிடிச்சிருச்சு. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு படத்துக்கு போலான்னு போனோம். அது பேர் தான் டேட் அப்படின்னுச்சு. அந்த டேட்ல he should not have treated you like this அப்படின்னுச்சு. ஓ அதுதான் டேட்டா? இப்போதைக்கு வந்து என்னன்னா அந்த குளிர் காயறது வந்து எங்க 2 பேர் லைஃப்ல குளிர் காயறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்களே பெத்தெடுத்து வளர்த்த எங்க செல்லம் தான் அது வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் ரைட். சரியா? இப்ப அப்ப ஆண்கள் வந்து அவங்களுடைய பார்ட்னருக்கு ஏத்த மாதிரியான ஒரு டிஷ் செலக்ட் பண்ணோம். உண்மையிலேயே எனக்கு யார இந்த டிஷ் செலக்ட் பண்ணதுல பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம தேஜஸ் தான். எது பண்ணாலும் சாப்பிட்டுருவாங்க. எனக்கு இருக்கிறதே 2 ஆப்ஷன். அதுக்கு நான் வந்து சிக்கன் பர்கர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதான் எனக்கு ஓரளவுக்கு நல்லா வரும். அண்ட் ஷி வில் லைக் இட். இப்ப மேட்டர் என்ன, நான் அவங்களுக்கு சமைக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் ஓகே நாங்க. உண்மையிலே அதே மாதிரியான பதில தான் வந்து நேஹாவும் சொன்னாங்க. எதுவா இருந்தாலும் ஓகே. மேபி அவங்க என்ன சூஸ் பண்ணிருப்பாரு, சிக்கன் பர்கர் தான் சூஸ் பண்ணிருப்பாரு. அதான் ஈஸி, அதனால அவன் அதான் சூஸ் பண்ணிருப்பான் அப்படின்னு. பர்கர்ன்றது என்னங்க, 2 பண்ணு பொளந்த பண்ணுங்க நடுவுல ஒரு சிக்கன் பீஸ் இருக்குல்ல. என்னது? பேட்டி. அதான் பேட்டி. சிக்கன் பீஸ் மாதிரி பாட்டி தான். அதுவா பாட்டி? பாட்டி. ரைட் ரைட். கடவுளே. யாரோ எப்படி பர்கர் சாப்பிடுவாங்க? அதுக்கு நடுவுல என்ன, அதுக்கு நடுவுல ஒரு சிக்கன் பீஸ், 4 பச்சை இலை, அதுக்கப்புறம் ஒரு சீஸ், கட்டமா ஒரு சீஸ் எடுத்து வந்து வச்சு இதை அழுத்தி கடிக்கிறதுனா சிக்கன் பர்கர். இது அப்படியே பண்றதுக்கு வந்து கம்ப சுத்துறது. அதனால இவரு வந்து அது என்னது, இவரு வெங்கியா வெக்கே இல்ல ஜாக்கி, தேஜஸ். தேஜஸ். ஏன்னா ஐ forgot all the names, right? So many days gap. So I forgot all the names. இதுல என்ன பெரிய பெருமை வேண்டி கிடக்கு? That is பெருமை. So it's a பெருமை. அதாவது தமிழ் பேச தெரியல அப்படின்னு சொல்றது பெருமை. அதுக்கப்புறம் வந்து தப்பா நம்பர்ஸ் படிக்கிறது பெருமை. அதை விட நீங்க இந்த மாதிரி அரசியல் பஞ்செல்லாம் வேற வந்து எல்லாம் பாராட்டுறாங்க மேடம். அண்ணி வேற லெவல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமா பாருங்களேன். உசி போட்டு உடம்பு ரணங்களா கட்டுறோம். தெரியும் எனக்கு. மதுபான லீலான்னு சொல்லுங்கன்னு சொன்னால அதுதான் அது. ஆக்சுவலி நான் நீங்க கிடையாது, நீங்க கவலைப்பட வேண்டாம். தெரியும் மேடம். அதேதான், உங்களை விட்டுருவான், என்ன பிடிச்சி வச்சிருவான். எங்க அடிச்சா அங்க அழுவான். ஓகே, சரி விஷயத்துக்கு வருவோம். சோ அப்ப வந்து அவர் ரொம்ப ஈஸியா செலக்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தினேஷ் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ நாசி கோரியா அதான் பிடிக்குமா. நாசி கோரியாவா? நாசி உள்ள நாசினா மூக்கு இல்ல, நாசிக்குன்னா அங்க அந்த அது ஏதோ ஒரு டிஷ்ஷா, நாசி கோரி. அதுல அசீம் வேற அதுல வந்து இது வைக்கிறதுக்கு பேரு வந்து சொன்னாரு. என்னவோ அது உள்ளார வந்து ஒரு சிக்கன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கான். அந்த மாதிரி ஏதோ அசீம் செலக்ட் பண்ணிட்டாரு, நான் பண்றேன் அப்படின்ட்டாரு. வீணாவுக்கும் அசீமுக்குமே வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வீணா வந்து அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு உடனே தினேஷும் போய் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா. அதுல இருந்து அவங்க 3 பேரும் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து அந்த விஷயம் போயிட்டு இருக்கு. தினேஷ் வந்து என்ன பண்ணிட்டாரு, மோமோஸ் அந்த மாதிரி ஒருத்தர் ஒன்னு சூஸ் பண்ணாங்க. தினேஷ் சொல்லும்போதே சொல்லிட்டாரு, அவங்களுக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு இதான் ஈஸி, அதனால நான் அதை சூஸ் பண்றேன் அப்படின்னாரு. அதே போல ராஜாவுமே பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு சிந்தூரிக்கு தான் சமைக்கணும்னு ஆசை ராஜாக்கு. ஆனா சிந்தூரிக்கு வந்து அவங்க சிக்கனே சாப்பிட மாட்டாங்க. பட் இவருக்கு என்ன வரும்னா பிரியாணி மட்டும் தான் வருமா. அதனால பிரியாணி நான் சமைக்கிறேன் அப்படின்னு. இங்க அதே மாதிரி ஆண்கள் டீம் ஒண்ணு இருக்கு. நான் ஏதோ ஒண்ணு உனக்கா செய்யறேன்ல, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல வந்து சாப்பிடுனா அது எப்படி சாப்பிடுறது? அதேதானே. சிந்தூரி சிக்கனே சாப்பிட மாட்டாங்களாம். ஆனா அவருக்கு சிக்கன் செஞ்சுட்டு அவர் பயங்கர ஆனா உண்மையிலேயே பிரியங்கா சொன்ன மாதிரி அவர் டெஸ்பரேட்டா தான் இருக்காரு. ஏன் சிந்தூரி ஆபித் பக்கத்துல போய் நின்னாங்கன்றத அவரால் ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் ஆபித் வந்து சிந்தூரி மேல ஒரு கண் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு டிஷ்ஷஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. வெக்கே எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இந்த இடத்துல எனக்கு வெக்கையவையும் புரிஞ்சுக்க முடியல, மோனிஷாவையும் புரிஞ்சுக்க முடியல. 2 பேருமே நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மனசளவுல வந்து பாத்தீங்கன்னா வெக்கைக்கு வந்து மோனிஷாவோ பிடிக்கல. நடுவுல ஒரு பிரிவு. அதாவது ஆனா அதுல ஒரு விஷயம் ஒத்துக்கணும் ஜாக்கி, வெக்கையாவது ஓப்பனா சொல்லிட்டாரு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. பிரச்சனை இருந்தது, பிரேக்கப்னாரு. இப்ப சரி பண்றதுக்கு வரன்றதா. ஏன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டு சொல்லும் போது கூட சொன்னாரு வந்து. ஆனா இவங்க வந்து என்னுடைய வெக்க அப்படின்னு இவங்க பேசுறது வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. பிரியங்காவே நக்கல் விட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே வந்து பக்கு பக்குன்னு இப்ப இப்படி பேசுறாள் அப்படின்ட்டு. ஆமா, இது எல்லாமே நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி. எந்த ஊரு சொல்லுங்க, இது தவறு இல்ல. ஆனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன வந்து எனக்கு பிரேக்கப்னு சொல்றேன், நான் கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்றேன். ஆனா வந்து நீ பாத்தீங்கன்னா எனக்கு தான் சமைக்கிறேன்னு சொல்ற, நீ என்ன ப்ரூவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அதுல யாராவது கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க. ஈடன் சொல்றாங்க, இது வந்து இந்த நிகழ்ச்சிக்காக பண்றாருன்னா கூட பரவாயில்ல, ஆனா இப்படிதான் பட்ட ஒரு ஆள்னா அவருன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த சமையல் முடிஞ்சப்பறம் பேசின விஷயங்கள் இதெல்லாம். அப்ப எனக்கு புரியல, அப்படி ஒண்ணும் அவரு எனக்கு தெரியல அந்த மாதிரி. ஓகேவா?
சோ அதான். ஆனா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா கிட்ட தான் அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தாரு. சிந்தூரிட்ட காமிச்சாரு. சிந்தூரி கிட்ட ஆமா ரைட்டா சிந்தூரி அவரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாக்கி. ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க கூட எல்லார்ட்டையும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. ஐயோ அப்படி சொல்ல வரல ஜாக்கி. எப்படி சொன்னாலும் தப்பாயிடுமா? இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா ஏக்கத்தில் நான் தேய்வதா. எப்போது என்னோடு வந்தாலென ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலென. ப்ளீஸ். ஓகே. ஸோ அதான் வெக்கே வந்து என்னன்னா அவருமே வந்து பிரியங்கா மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருந்தாரு. பட் ஆனா வந்து மோனிஷாக்கு தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். ஏன்னா பிரேக்குன்னு சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் நான் வந்து சில விஷயங்கள் ஒரு ஒரு எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத சொல்ற மாதிரியாவது நான் வந்து இந்த சமையல்ல ஈடுபடுறேன்றப்ப மோனிஷா தான் எக்ஸ்கியூஸ் மீ சாரி. ஸோ மோனிஷா நம்ம போன வாட்டியே சொல்லிட்டோம். அவங்க பிரியங்கா கிட்ட போறது தான் உங்களுக்கு ஆக்சுவலா பிடிக்கல. ஆனா பிரியங்கா வெகுளியாட்டம் வெகுளின்னு சொல்ல மாட்டேன். பிரியங்காவுக்கும் விஷயம் தெரியுது. ஆனா அந்த ஒரே ரூம் விட்டு அதனாலதான் வெக்க வந்து மனசு உடஞ்சு சொன்னாரு. ஒரே ரூம்ல இருந்து பிரிச்சுட்டா கரெக்ட் ஆயிடும். தனியா யோசிப்பாங்க. இங்க வந்து கும்ப கூட்டுற போது என்ன குட்டையை குழப்பறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றதான் அங்க மேட்டர். அதனாலதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டே அவங்களே பேசி தீர்த்துக்கணும். மூணாவது மனுஷன் கிட்ட போட்டா பிரிக்கிறதுக்கான வேலையை எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். எஸ் அது பொண்ணா இருந்தாலும் சரி. ஆமா பொண்ணா அதுக்குதான் முதல்ல மெயிலே பண்ணும். இப்ப மோனிஷா பண்ணல அது நல்லா தெரியும். அவங்க உங்களோட பொண்ணா இருந்தாலும் டாட்டரா இருந்தாலும் பொண்ணாவும் ஆமாமா அவ்வளவுதான் இருக்கிறதுல பெரிய வெள்ளிகள். அதேதான் சரியா. சோ இதுல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் பிரியங்காவுக்கு வந்து என்னன்னா மோனிஷாவுக்கு வந்து வெக்கேவுக்கு வந்து பிரியங்காவை பிடிக்குதுங்கிறதே எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம அதை தான் பார்த்தோம். ஒரு ஃப்ரெண்டு 2 பொண்ணுங்க கூட்டு வந்துச்சு என்னை பார்க்கறதுக்கு வந்துச்சு. அதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். திடீர்னு வந்து கட்டு பேசுறது இல்லை. அந்த அளவுக்கு பாசம் அந்த அளவுக்கு மெசேஜ் கேர்னஸ் எல்லாம் இருக்கும். ஆனா திடீர்னு வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே. கடைசியா வந்தது என்னன்னா அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து போனதோட சரி. அதுக்கப்புறம் பெரிய கேப். சில க்ளோஷர்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அது என்னதான் அப்படின்றது என்னன்றது தேடி துருவி ஒரு நாள் வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது என்னன்னு பார்த்தா போகும்போது இவ வந்து என்ன ஹக் பண்ணான். அதை சின்ன பொண்ணு பார்த்துட்டு போய் கரெக்டா போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பார்த்தோம் அதெல்லாம் போகக்கூடாதுன்னு இருக்கான். அப்போ அது சொன்னது என்னன்னா இது வந்து வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு ஜாக்கி. இதுக்கப்புறம் வந்து ஒரு அது தெரியாம பேசுறதோ இல்லை அந்த மாதிரி பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு அதனால நான் வந்து உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்றேன். ஓகே. அது என்னன்னா இதை நான் எதிர்பார்க்கல. அதாவது நீங்க உங்களை வந்து நான் சந்திக்கிறது பார்க்கறது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டா இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. இந்த மாதிரி போய் அதை வந்து அதை வந்து ரொம்ப டீட்டெயிலா போய் என் பொண்ணு வந்து சொல்லிட்டா அவங்க அப்பா கிட்ட. அவரும் வந்து அதை அடுத்தது என்ன ஏதுன்னு கூட கேட்காம வந்து இனிமேல் பேசாத இனிமேல் போவாத அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டை வந்தது. அதன் பிறகு நான் வந்தது அப்படியே விட்டேன். நீங்க சொன்னா புரிஞ்சுங்க நான் நம்புறேன் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது வெளிப்படையாக பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கேட்பாங்க எப்போ ஊருக்கு வர எப்போ ஊருக்கு வரேன்ட்டு. ஊருக்கு வந்தால் 10 நிமிஷம் பார்க்க போறேன்னு இடுப்புல தூக்கி வச்சுட்டு சுற்றுற மாதிரி எப்போ ஊருக்கு வர எப்போ ஊருக்கு வர எப்போ ஊருக்கு வரேன்ட்டு 1.25 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வந்துட்டு போனா வந்தா ஒரு 10 நிமிஷம் பார்க்க வர்றதுக்கு பார்க்கறதே சில நேரத்தில் வராது. அந்த சிச்சுவேஷன் மாமனார் வந்துட்டாங்க மாமியார் வந்துட்டாங்க ஏதோ ஒரு கதையை ஒன்று சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுங்க. ஆனால் கேட்கறது மட்டும் என்ன எப்போ வருவேன் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த வந்து ஓப்பனாக சொல்லிடுச்சு. இதுதான் மேட்ரு. ஆனா அந்த நம்ம டிராவல் பண்ண டேஸ் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா இது வந்து இதை சரி பண்ணிக்காம என் கூட உங்க கூட வந்து பேசல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஜாக்கி. ரொம்ப ரொம்ப நேர்மையான ஒரு கருத்து. ஆனா என்னன்னா சில பேர் வந்து இதையே எப்படி ஓல விடுவாங்கன்னா அதாவது அது எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நீதான் உயிர் நீதான் உலகம்லாம் பேசிட்டு கல்யாணம் ஆனதுமே அப்படியே பணம் காசுலாம் வந்து நிறைய இடத்துல அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு முக்கியமான இடத்த வகிக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த உறவுல அது உண்மை. நீங்க என்ன பேசுங்க என்ன சொல்லுங்க. நாம தான் வந்து காசு இருந்தாலும் ஒரே மாதிரி தான் காசு இல்லாட்டாலும் ஒரே மாதிரி தான். ஆனா மற்றவங்களும் அதை வந்து அந்த 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 ஸ்டேட்டஸை வச்சு பண்றாங்கன்றதும் இதுல புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு வந்து உதாரணம் அப்படியே அப்ரப்டா கட் பண்ணிட்டு போன ஒரு கேரக்டர் எனக்கு தெரியும். அதுதான் சொல்றேனே நீங்க அவ்வளோ பேசியிருக்க வேண்டாம். அவ்வளோலாம் பேச வேண்டாம்.
உலகத்திலே இன்னும் அந்த ஏதோ சொல்லி யாரோ ஒருத்தங்க எழுதினாங்க சோஷியல் மீடியா, உலகத்திலே இந்த பெண்ணி அதெல்லாம் பெருசாக பேசுவாங்க, கடைசியில் ஆட்டோக்காரங்க கூட ஓடுவாங்கன்ற மாதிரி யாரோ எழுதினாங்க. அதுக்காக நான் அந்த தொழிலை தான் சொல்ல. இப்போ ஒருத்தர் டிரைவர் போயிருந்தாருல, டிரைவர் கண்டக்டர் ஏதோ பிடிச்சிட்டு போகிறாங்கன்றதுக்காக அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க நடுத்தருவில் நின்னாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படுறது இல்லைன்றதையும் சைக்காலஜிக்கலாக அதை சொல்லியிருந்தாங்க. அப்போ அது 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 வந்து தனி டாபிக் அது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஐ எம் ஆல்சோ ஆட்டோ டிரைவர், ரைட்? ஒன்ஸ் அப்பான் எ டைம் பார்ட்லி ஐ ட்ரோ. ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து ஒரு இதில் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் இதுங்களை வந்து அந்த மாதிரி பேசும்போதே எனக்கு வந்து அம்மா நீ வேற அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இது சொல்லணும்னு இது வந்து சரியான இடத்துல வந்து இது கனெக்ட் ஆச்சு. ஆமா. ஏன்னா இப்ப மோனிஷா பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வெளிப்படுத்தவும் மாட்டேங்கிறாங்க. இவங்களையும் அதாவது இப்ப எப்படி சொல்றது, இவங்கள்ட்ட பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. சரி அவங்க தான் உண்மையா இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களும் உண்மையா இல்ல. அதை வந்து ஆனா வந்து வெளிப்படுத்தும் பொழுதுன்னா ஏன் வைக்க, எனக்காக தான் அவர் சமைச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் பேசுறாங்க. அதாவது அவங்க பேசுனது எப்படின்னா ஒரு கட்டத்துல ஸ்மிருதிஹாசன் அவங்க பேர் என்ன, ஸ்ருதிஹாசன் இல்ல, இவங்க பேர் என்ன, ஸ்ருதிகா என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாங்க நம்ம எல்லாரும் மாடியில இருந்து போய் குளிச்சிருவோமா அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்க இன்னொரு விஷயம் நான் இங்க பாராட்டுறேன், இதுவரை நான் அவசியமா பாராட்டினதே இல்ல. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இன்னைக்கு அவர் பண்ணது என்னன்னா, யாருமே நிக்கிறதுக்கு இடம் இல்லாம இருப்பாங்க ஈடன். ஆனா அவர் பக்கத்துல போய் நிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாரும் நம்மள மதிக்கிறது இல்லைன்றது ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்காங்க. அது வேற விஷயம். ஏன்னா அவருக்கு அங்க பக்கத்துல அவர் பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். பட் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு கொஞ்சம் அவர் இது பண்ணுவார், ஏங்க பரவாயில்ல நம்ம 2 பேருக்குள்ள 1000 இது இருந்தாலுமே பரவாயில்ல வந்து நில்லுங்க, இதுல என்ன இருக்கு, சாப்பாடு தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லி அவங்க வந்து ஈடன் கூட தான் வந்து நிற்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு எல்லாருமே வருவாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க. வீணாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சரி எனக்கு அந்த இடத்துல நேகாவும் வீணாவுக்குமான டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன். இப்ப நேகா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சமைக்கலாம் தெரியாது, ஏதோ நம்ம என்ன சமைச்சாலும் பரவாயில்ல எனக்கு அதானே சமைக்கிறான் அப்படின்னாங்க. அதே விஷயம் தான் வீணாக்கும். வீணா வந்து நின்னுக்குவாங்க பக்கத்துல, ஆனா அவங்களால அதை அக்செப்டே பண்ண முடியாது. எனக்கு நாசி கோரி பிடிக்கும்னா நீ எப்படி நீ வந்து மோமோ பண்ணுவ, நீ எதுக்கு மோமோ சூஸ் பண்ணன்னு கேட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தர் உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னா கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாதுங்க, கேக்குதான் ஆக்சுவலா. அதுலயே இவ்வளவு கண்ட்ரோல் எடுத்தீங்கன்னா அது என்ன ஆகுறது அப்படின்றத அங்க மேட்டர். பட் அவர் வந்து ஓகே தான் அவருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல தினேஷும். பட் சொல்றேன், ஆனா அவங்க அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க. மறுநாள் கேட்டாங்க, எனக்கு அது கஷ்டமாயிடுச்சு, நீ ஏன் அதை எடுத்த அப்படின்னும் பொழுது அவர் திரும்பவும் சொல்வாரு, இல்ல எனக்கு அதுதான் ஈஸியா இருந்தது. ஏய் மோமோஸ் போய் ஈஸியானா இல்ல, அதுக்கான மோல்டு கொடுத்துருவாங்க, வச்சு அமைக்க எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு டாக்கா இருந்தது. பட் உண்மையிலேயே வெக்கை வந்து அவங்க பரிமாறினது எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா வெக்கைக்கும் ஒரு டவுட் வருது. அவர் சொல்வாரு, யார்கிட்ட பேசினாருன்னு தெரியல, பேசும்போது அவர் சொல்வாரு, அதாவது நான் தான் சமைச்சேன், அவங்க தான் தொடச்சி கிடச்சலாம் வச்சாங்க. பட் அதை கூட வந்து அவங்க ஏதோ நானே பண்ண மாதிரி பண்ணாங்க, அந்த கிரெடிட்ஸ் கூட எனக்கு கொடுக்கலன்ற மாதிரி. எனக்கு இல்ல எனக்கு அவங்க தான் முழுசா பண்ணாங்க, ஆனா அந்த கிரெடிட்ஸ் கூட வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க, அவங்க எடுத்துக்கல, எனக்கு என்னவோ அது சரியா இல்லைங்கிற மாதிரி பண்ணுவார். அப்படி சொன்னாரு எப்படி சொன்னாருன்னு தெரியல எனக்கு. இல்ல நான் சொன்னது மாதிரி தான் சொன்னாரு. சரி ரைட் ஓகே. அதனால தான் எனக்கு டவுட்டே. சரியா யாராவது கமெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி கமெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணும்போது டக்குன்னு வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, நம்ம ஜாக்கி டிவி, ஜாக்கி சினிமாஸ், கதை பூம்பா அண்ட் ஜாக்கி விலாக்ஸ் தமிழ் நாளையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்குமே நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு வரோம். அதற்கு கண்டிப்பா வந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல வந்து அதுக்கான வியூஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகணுங்கிறது எல்லா சேனலுக்குமே தான். பட் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகணும் பொழுது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதை சும்மா கூட அப்படியே சைட்ல வந்து ஓட விட்டுட்டே இருங்க. அண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனல் டீடைல்ஸ் இருக்கு, அதன் மூலமா உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். பட் லைக் நம்பர்ஸ் கண்டிப்பா அதை பார்த்துட்டு உடனே டக்குன்னு லைக் பண்ணுங்க. நேற்று கூட பார்த்துருந்தேன், கதை போமா ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, 50 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா பாத்தீங்கன்னா 2 லைக்கோ 3 லைக்கோ தான் இருந்தது. சோ லைக்க போட்டு மறக்காம செய். ஓகேவா? சரி அதான் ரெக்வெஸ்ட். இந்த பொருளுக்காக செய். நன்றிகள். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க விஷயத்தில் இருக்கும்பொழுது பிரியங்காக்கும் அதே மாதிரி தான். இன்னுமே அவங்களுக்கு யாருமே டேட்லாம் இல்லை, அவங்கள்ட்டையுமே யாரும் பேச வர்றதுக்கு இல்லை. அவங்க யார் பக்கத்தில் போய் நிற்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு பிடிச்சிருந்தது, ஆக்சுவலாக வந்து அது வெக்கே பண்ணுது. ஆனால் அங்கே வந்து மோனிஷா வந்துருவாங்கங்கிறதுக்காக ஒரு ஸ்பாட் எடுக்கணும் பொழுது அவங்க வேற எதுவும் எடுக்காமல் நம்ம ஒரு பேர் என்ன சொல்கிறது, ராஜா பக்கத்தில் நின்றுருப்பாங்க. இவர் சிந்தூர் ஏங்க இப்போ இவங்க இந்த ஸ்பாட்டை எடுத்துட்டாங்கன்றதுக்காக சிந்தூர் இவர் பக்கத்தில் நிற்கணுங்கிறதுக்காக நீ ஏன் போய் வந்து ஆபித் பக்கத்தில் நிற்கலாம், இதுக்கு என்ன அவங்க பதில் சொல்லுவாங்க? ஆபித் சலாட் பண்றாரு, யாருக்கு சலாட் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால இவங்க இங்க வந்து அவரு ஆபிதும் அவங்களும் பேசும்போது என்னென்னவோ பேசுறாராம். அதை வந்து பிரியங்கா சொல்லுவாங்க,
அவன் என்னென்னவோ பேசுறான்டி ஒரு மாதிரி ஒரு கட்டத்துல வந்து அவன் வந்து அந்த ஒரு அப்படி அந்த வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னாங்க ஜாக்கி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திரும்ப 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 ஆங்ஸைட்டில பேசுற மாதிரி திரும்ப திரும்ப பேசுறாங்க ஆங்ஸைட்டில. அதுவும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் போல, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்கறேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏய் நான் போல, அவ்வளவுதான். எனக்கு அவங்க சொல்லும்போதே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குதோ இல்ல யார் உங்களுக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல நில்லுங்கன்ட்டாங்க. இவங்களுக்கான டிஷ்ஷே பிடிச்சது இதுதான். அவங்களுக்கு அது பிடிக்கலன்னும் பொழுது திரும்ப திரும்ப இவர் கேட்டே இருந்தா என்ன பண்றது? அது சரி, அப்படியே சிந்தூரிக்கு ஒரு வேலையாவது சிக்கன் பிடிக்கணும். இது நெறைய ஆண்கள் பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு என்னவோ வந்து இவங்க நாம என்னவோ வந்து இவங்களுக்கு குடுக்கல நெருக்கலையும் வந்து அவன் பேர் என்ன? கௌஷிக் மாரி சுத்துறா மாரி நெனச்சுக்குவாங்க. நாம ஒண்ணும் குறுக்கல நெருக்கல நிக்கிறது இல்ல. அவங்களுக்கு வர்றதுக்கு தைரியம் இல்ல சார். அவங்களுக்கு வர்றதுக்கு இது இல்ல. அப்ப தட்டில் உன்னை ஒரே வைத்து லைன் எடுத்து வச்சு நிகர் செய்ய பொன்னை வைத்தார் துலாபாரம் தோற்காதோ பேரழகே, முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோ ஆருயிரே, நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, புகை போல படாமல் பட்டும் நகர்வேனடி, வினானூறு கனாவும் 100 வீடை சொல்லடி. தேங்க்யூ மேம். ஓகே, நன்றி. ஸோ அந்த மாதிரி அவங்க வர்றதில்ல. நாம இன்னும் வந்து கௌஷிக் மாதிரி குறுக்கு நெருக்க ஓடுற மாதிரியே பேசிட்டு இருக்க வேண்டியது எப்ப பாரு. சரியா? அந்த மாதிரி தான். இதுல என்னன்னா நட்பு ரீதியா இருக்கிறதுக்கு குட்டிச்சாத்தானுடைய துர்பார்வைகளால நிறைய நட்புகள் வந்து இதாகுது. சார் நட்புங்கிறது துர்பார்வையால ஏன் சார் போகுது? நட்பு ஸ்ட்ராங்கா இருந்தா நிக்க வேண்டியதானே ஸ்ட்ராங்கான்னு கேக்குறேன். அப்ப நட்புக்கு பேஸ்மெண்டே இல்லாத, பேஸ்மெண்ட் வீக்கா கூட இல்லாததா கூட பரவாயில்ல, பேஸ்மெண்டே இல்லாத நட்பை நீங்க தூக்கி கையில வந்து மில்லியன் கணக்குல ஏதாவது வாங்கி ஏதாவது ஊந்துன்னு ஸ்டேட்டஸ் வந்தா கூட பாத்துக்குவான்ற ஒரு நம்பிக்கையாவது வரும்ல, அதுக்காகவாது. இது ஒரு இந்த பொழப்புக்கு சரி விடுங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. ஆனா ஒண்ணு நல்லா உதாரணம் சொன்னேன் நானு. உங்க நட்புக்கு பேஸ்மெண்டே இல்லன்றதுக்கு நீங்க அனுமார் மாதிரி எப்ப தூக்கி நின்று இருந்தீங்கன்னா அதுக்கு நாம என்ன பண்றது? எவ்வளவு நேரம் நிக்க கை வலிக்கும். இது கை வலிக்குது, நீங்க தூக்கி நின்று நம்பர் டக்குன்னு என் கையில வர கொடுக்குறீங்க சார். அதுதான் என் பிரச்சனையே. அதை செய்யாம இருந்தீங்கனாலே போதும். ஓகேவா? வந்துடுறது அங்கே எது கண்ணாடி போட்டுன்னு. ஓகேவா? சரி. இதுக்கப்புறம் என்ன? ஐயோ நிறைய பேசுறேனே, பயமா இருக்கு. சோத்துல வச்சுருவாளுங்க. சரி. அண்ட் இந்த கேள்வி அவர் அடிக்கடி கேட்டே இருந்தாரு. இதுதான் இவங்க 3 பேர், இந்த ட்ரையோஸ் வந்து 3 பேரும் பேசிப்பாங்க. அப்பதான் பேசும்போது பிரியங்கா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏய் உன் ஆக்டிங் பயங்கரமான ஆக்டிங்கு, இன்னும் ஏன் வைக்கேன்னு நீ சொல்ற டயலாக்லாம் கேட்கும்போது எனக்கே என்னடா இப்படி பேசுறான்ற மாதிரி இருந்ததுன்றப்பதான் நான் அதை தான் சொல்றேன். ஒண்ணு உங்களால வந்து ஒருத்தரை பிடிக்கலைங்கிறதையோ, நீ என்ன பிரேக்கப்னு சொன்ன, நான் ஏன் உங்ககிட்ட வந்து நீங்க இப்ப பிரேக்கப்னு சொன்னார், அவர் உங்களுக்காகவே சமைச்சதா கூட இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அங்க போய் நின்னு இருக்க கூடாது இல்ல ஜாக்கி? ஆமா, அங்க போய் நிக்கிறீங்க. அப்ப உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, ஒரு வேல்யூ இருக்குல்ல. எனக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சியா என்ன வந்து பிரேக்கப்னு சொன்னப்ப அப்படின்றீங்க. பிரேக் எடுத்துக்கலாம்னு சொன்னப்ப, நாட் பிரேக்கப், அந்த வேர்டே கரெக்ட் இல்ல, பிரேக் எடுத்துக்கலாம்னு சொன்னப்போ உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா அப்ப நீங்க போய் நிக்கவே கூடாதுல்ல. ஓகே, பிரேக்ல தானே இருக்கோம், அவர் எனக்காக சமைச்சிருக்காருன்னு தெரியல, அப்படியே சமைச்சிருந்தாலும் நாங்க 2 பேரும் கொஞ்சம் பிரேக்ல இருக்கோம், இட் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் பிரியங்காவை நிக்க வச்சுட்டு போயிருந்திருப்பேன். லீலா பாத்தீங்களா, இந்த சின்ன சின்ன லீலா சோறுன்னு நல்லா வழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம், புரியுதுங்களா? மல்லிகைப்பெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். நல்லா சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சாரி கேளுங்கன்னு சொல்ல மாட்டாங்க சார், சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உடனே வந்து பதறது பாத்தீங்களா சார்? இல்லாத நீங்க உங்க மேல ஒரு நான் என்ன நிறைய பாத்துட்டு இருக்கேன், மேல கரை இருக்கு, நான் போய் தொடச்சுனே இருக்க முடியும். நீல ஜாக்கெட் கடல் நீளம், நீளம் டக்குனதுங்க, அது இட்ஸ் கரெக்ட் இல்ல மேடம், கிடையவே கிடையாது மேடம். எப்படி எனக்கு எதுக்கு மேடம் அசிங்கம் வரணும் சொல்லுங்க? சரி, ஓகே விடுங்க. உங்களுக்கு அசிங்கம் வர்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. 15,000 கோடி வந்துருச்சுன்னு சொல்றப்ப என்ன அசிங்கம் சொல்லு? எங்கப்பா 15,000 கோடினா வரும், சொல்றோம். நீ ஏன் வந்து கேட்டுட்டா வரும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அசடு வழிஞ்சது நீங்க பாத்தீங்களா? அதுதான் மேட்ரு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி வேணாம், ஐயோ
இங்க வாங்க. சோ அதான் அந்த ஈடனோட ஸ்பாட் இல்லன்றப்ப அசிம் பண்ண விஷயங்கள் நல்லா இருந்தது. அதன் பிறகு எல்லாருமே சாப்பிட உட்கார்ந்தாங்க. சாப்பாட்ட எல்லாருமே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேர்ள்ஸ் பேசுற விஷயங்கள்லாம் இருந்தது. இதுல இவரு வந்து ஒரே விஷயத்துல தான் குறியா இருக்காரு. டச்சிங் இருக்கணும்யா. எனக்கு அந்த டச்சிங்காவது இருக்கணும். அவங்க அது இல்லன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத தேஜஸ் சொல்லிட்டே இருக்காரு. இன்னும் போய் கேட்டாரு அவங்கள்ட்ட. அவங்க தான் சொன்னாங்க, இந்த பாரு உன்னை சும்மா ஒரு டச் பண்ணி பேசுறேங்கிறதுக்காக நான் போய் ஆபித டச் பண்ணி பேசுறேனா இல்ல யாரா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்கள்ட்ட தான் நான் பண்ண முடியும். அதுவுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இவர் என்ன ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பா இருக்காரு. இது என்ன அந்த திங்கிர் ஜிங்கிர் ஜிங்கின்னு ஆடிட்டு இந்த 70s ஆடிட்டு எல்லாம் வந்து மேல மேல டச் பண்ணிட்டு போகும் தெரியுங்களா? நான் திறந்தேன் மனதை அப்படிலாம் ஆடுங்க. இந்த மாதிரி சத்தியமா இந்த பாட்டு பார்த்தது கிடையாது. தெரியும் கருமத்தை. சரி விடுங்க. அங்கெல்லாம் அவங்களே வந்து டச்சிங்லாம் பண்ணுவாங்க. கண்ணங்கள்லாம் அப்படி டச் பண்ணுவாங்க. மேபி ஏஜ் கேப்பா இருக்கலாம் ஜாக்கி. நீங்க பார்த்து பெரிய இவங்க அவங்க தொட்டப்பட்ட மட்டும் மட்டப்பட்ட சரி வாங்க. அது முக்கியம் கிடையாது ஜாக்கி. இந்த பாட்டு நான் பார்த்தது. சரி ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? சோ அதன் பிறகு என்னன்னா இதுல ஒரு விஷயம் சொன்னாங்கயா. அது எனக்கு கரெக்டான்னு தெரியல. அவருக்கு அடிபட்டுருச்சு. டமால்னு எடுத்து மஞ்சத்தூளை வச்சா சரியாயிரும் அப்படின்னாங்க. அது மஞ்சத்தூள்லாம் வச்சா சரியாகும். சம்டைம்ஸ் செப்டிக்லாம் ஆயிடும் தெரியுமா? அதை வச்சா கையில அழுத்தி பிடிச்சிங்கன்னா பிளட் வராது. அதுக்கப்புறம் கை அலம்பிட்டீங்கன்னா ஓகே. மஞ்சத்தூள் வச்சா சரியாயிடும்ங்கிறது அந்த சேனல்ல சொன்னது எனக்கு அக்செப்டடா இல்ல. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் சரி சொல்லுங்க. சேனல் அக்செப்ட் இல்ல. அவ்வளவுதான். ராஜாவுடைய ஆங்ஸைட்டியை பத்தி பேசினாங்க. மன்மதன் நன்றிலாம் சொல்லும்போது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் மேடம். இதெல்லாம் சொல்லிக்கலாம் நீங்க. இதெல்லாம் என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலான்ற அளவு வந்து போச்சு. அவ்வளவுதான். அதுக்காக வந்து யோசிக்கிறதுக்கு கிடையாது. மன்மதன் நன்றி என்ன வேணாலும் சொல்லலாம். அவ்வளவுதான். ஆமா விடுங்க. சரி ஓகே. சரி அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த விஷயத்தோட என்னோட பாயிண்ட்ஸ் நான் முடிச்சிட்டேன் ஜாக்கி. இவங்க நம்ம வீணா அண்ட் தினேஷ் அதுக்கப்புறம் ஆபித் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்காமலேயே கூட இருக்கட்டும். நீங்க ஒரு வீணாவோட செட் ஆயிட்டீங்க. இப்ப ஒருவேளை ஆபித்துக்கு பிரியங்காவை கூட பிடிக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க எப்படி பேசுறீங்கன்னா இருக்கிறதே 4 பேர் தான்டா இருக்காங்க. நீ அதுல யாரை சூஸ் பண்ண? யாரையோ சூஸ் பண்ணிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன? உங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் ஏன் அவர் பேர்ல போய் திரிக்கிறீங்க? அதாவது தனித்து விடப்படணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த இப்ப அவர் சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவாரு, உடனேவே வீணா ஒருவேளை பிரியங்கா வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு ஒன்னு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? சி ஒரு பீயிங் அ கேர்ள் நீங்க இன்னொரு கேர்ளுக்கு வர வாய்ப்பை தடுக்கிறது கூட இல்ல. அதை எப்படி இன்சிஸ்ட் பண்ணீங்க? இப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டு ஏன் சந்தோஷப்பட்டுக்கிறீங்க? அப்ப அவங்க எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு. அசிமுக்கு தானே அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்ப நீங்க அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா அவர்கிட்ட அவர் சொல்வாரு இல்ல நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க ஒருவேளை நான் நீ வந்து மோனிஷா அப்படின்னு மோனிஷாவே என் டைப் இல்லைன்னா அதுக்கும் ஒரு ஹாப்பினஸ். சி இது ஏன் இந்த ஒரு நீங்க ஒன்னும் பிக் பாஸ் வரல, ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராம், ஒரு டேட்டிங்க்கு தான் வந்திருக்கீங்க. இத்தனைக்கும் எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே இஷ்யூஸ் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கூட அவங்களையே நீங்க ஒரு இன்சிஸ்ட் பண்ணி நீ அவளை செலக்ட் பண்ண கூடாதுங்கிறத ஒருத்தர் மனசுல பொருந்து புகுத்துறீங்க. தப்பு இல்ல அது. அதுல தினேஷுமே அப்படிதான் பேசுவாரு. நான் வந்து வெக்கே சொன்னேன் பாத்துக்கூடா, நீ எங்கேயாவது பெரிய பூதத்துக்கிட்ட சின்ன பூதத்திட்ட போய் மாட்டிக்காத அந்த மாதிரி ஏதோ சொல்றாரு. இதுவுமே தவறு இல்லையா? அவங்க மோனிஷா அவருக்கு பிடிச்சிருக்கலாம். உங்களுக்கு வீணாவை ஏதோ சம் ரீசன்ல பிடிச்சிருக்கு. இப்ப வீணாவை யாராவது பிசாசுன்னு சொன்னா நீங்க வீணா வந்து வீண் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? இல்ல மேடம் இந்த மயிலாப்பூர் ஜோக்கு இப்ப நான் கனெக்டட் டு தி எவ்ரிதிங். திரும்ப சொல்லுங்க. நான் டக்குன்னு சிரிச்சிடுறேன். ஒண்ணும் சொல்ல. அதுதான் நீங்க அதை சொல்லி சிரிக்கிறது தான் அங்க சொல்லி ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது சிரிப்பாங்க. நிறைய அது மாதிரி அடிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அப்படியே அமைதியா உட்காந்து பார்த்தா அமைதியாவே பார்த்துட்டு இருக்காங்க. கட்சியிலையும். ஓகே அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிக்கிறேன். ப்ளீஸ். ஓகே சரி. இதுல என்ன அப்படின்னா வீணா வந்து இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது ஒரு ஹர்ட்டா தானே ஆகும். நீங்க ஏன் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியல எங்களுக்கு செட் ஆகலையா நீ பாரு அப்படின்னு இது போட்டு வாங்குற மாதிரி 4 பேர் தான் இருக்காங்க. அதுல யாரை நீ செலக்ட் பண்ணுவ அப்படின்னா அப்ப சிந்து வந்து ஏற்கனவே வந்து அவருக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து எதுவும் சொல்லல. அப்படி இருக்கும் பட்சத்துல அதை இன்சிஸ்ட் பண்ற மாதிரி பேசினாங்க. அதன் பிறகுதான் வந்து ராஜா வந்து மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு ஆனா சொன்னது வந்து ஓகே தான். ப்ரையாரிட்டி வேற டெஸ்பரேட் வேற அப்படின்னாரு. பட் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி ஆகும்போது உங்களுடைய டெஸ்பரேட்டும் வேற மாதிரி இருக்கும். நான் பார்த்திருக்கேன் இந்த விஷயத்தையும் சில பேர்கிட்டலாம். இந்த ப்ரையாரிட்டி கொடுக்குறேங்கிற பேர்ல அவங்களுக்கு ஓவர் ப்ரையாரிட்டி கொடுத்து டெஸ்பரேட்டா இருப்பாங்க. என்ன ஜாக்கி? என்ன மேடம் நீங்க எது சொல்ல வந்தீங்களா? காதல் கிளிகள் 2 ஜாடை பேச கண்டு ஏதோ ஏதோ எண்ணம் என் நெஞ்சில் உதிக்கும்.
நானும் நீயும் சேர்ந்து ராகம் பாடும்போது நீரோடை போல என் நெஞ்சம் இனிக்கும். இனிய பருவமுள்ள இளங்குயிலே, இனிய பருவமுள்ள இளங்குயிலே, ஏன் இன்னும் தாமதம் மன்மத காவியம் என்னுடன் எழுத நானும் எழுதிட இளமை துடிக்குது நானும் அதை அதுக்கே பொருட்கள் கட் ஆயிடுச்சு. ஜாக்கி இப்ப இது பிராக்டிஸ் செஷன் தான். இப்ப டக் டக் இதுல பாடிட்டீங்கன்னா அடுத்து 100 நாள் திட்டத்துல டெய்லி பாடணும். அது இப்ப நடுவுலயே காமன் மேன் கூட தெரியல ஏதோ பண்ணி இனியாவது போட்டா கஷ்டம் 10 நிமிஷம் பேசணும்னு நினைச்சோம், கஷ்டம் அரை மணி நேரம் வந்து. சரி, இட்ஸ் டெஸ்பிரேஷன் அண்ட் பிரியாரிட்டி. ஆமா, அதை 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். அதீதமான விஷயங்கள், அதாவது உடனே வேணும் அப்படின்றது வந்து டெஸ்பிரேஷன். எனக்கு அப்படிதான். எனக்கு எப்பயுமே எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உடனே கிடைக்கும். எனக்கு அதை உடனே முடிச்சுன்னா அடுத்த வேலைக்கு போகணும், இல்லைன்னா அது மைண்டில் ஓடிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு உண்டு. ஒத்துக்கிறதுல அது உறவாக இருக்கட்டும், ஏதோ பிடிக்குதா இப்போ முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே அங்கே ஈர்த்து பிரச்சனையே இருக்க வேண்டாம், அவ்வளோதான். என்னவோ அதுதான் வந்து வரப்போகுது, சட்டியில் இருக்கிறது அகைப்பில் வரப்போகுது, அதுல என்னதுக்கு வந்து அது மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் நான். பட் ப்ரியாரிட்டி அப்படின்றதுக்கும் டெஸ்பிரேஷனுக்கும் 2 பேருக்கும் வந்து சண்டை வந்தது. தினேஷ் இவங்க 2 பேருக்குமே வந்தது. தினேஷுக்கும் பிரியங்காவுக்கும் வந்தது. தினேஷ் ஜாக்கி சாரி ராஜாவுக்கும் பிரியங்காவுக்கும் சண்டை. ஆமா, ராஜாவுக்கும் பிரியங்காவுக்கும் சண்டை வந்தது. அதாவது வந்து ஒரு அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் ஒன்றும் டெஸ்பரேட்டா கிடையாது, நான் ப்ரையாரிட்டியா இருக்கேன் பொழுது இவங்க சூப்பரா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. ட்ரியோல பேசும்போது சொல்லுவாங்க, பிரியங்கா நீ டெஸ்பரேட்டா இருக்கேங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது, நீ ரொம்ப ஆங்ஸைட்டியோட பேசுனேங்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் கேட்கறது அதெல்லாம் இல்லை. எப்ப பார் வந்து அவங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அவங்க இல்லைன்னா இவங்க, அப்ப நான் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அது அப்படிங்கறத தான் அவங்க அதை மென்ஷன் பண்ணாங்க. அது ரொம்ப தப்பு. மனசுல கூட வச்சுக்கலாங்க, அப்படி வெளிப்படையா சொல்லக்கூடாது. இல்ல, நிறைய பேர் வெளிப்படையாவும் சொல்லிடுவாங்க ஜாக்கி. அவங்களுக்கு ஒரு 2-3 பேர் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஹேண்டிலே பண்ண தெரியாது. இதுதான் மென்னோட ப்ராப்ளம்னே சொல்றேன் நான். அப்ப ஆப்போசிட் பர்சன் உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சரி, இது நம்மள வந்து மீன் பண்ணல, ஆர் இது நமக்கானது இல்லை அப்படின்னு. நீங்க எவ்வளவு நேரம் இப்படி மறைச்சுனே இருந்தீங்க. நீங்க தான் கேமரா சொல்லாமல் நானே ஆசை என்றால் என்ன வேகம் என்று கண்டேன், மோதும் எண்ணங்கள் 100 கண்ணா, காவல் கொள்ள ஓடிவா, புது சுவை தரும் சுகம் அதை நீ சொல்லவா, I love you. நல்லா பாடுனீங்க ஜாக்கி. I love you. இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் எனக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம். எனக்கு எதுவுமே இல்லை, அதனால டான்ஸ் போட்டு ஒன்றும் வேலைக்காகாது மேடம். வச்சு ஓகே, உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சுன்னு தெரியும். நீங்க ஓகே சொல்லி அது மூஞ்சி இப்படி வச்சிருக்கும்போது தெரியும். நீங்க எதுக்கு சார் பண்ண ரியாக்ஷன்ஸ் நீங்க கேமரா முன்னாடி எதுக்கு சார் பேசுறீங்க? எஸ், கம் டு தி பாயிண்ட், தி நெக்ஸ்ட் லெவல். கம் டு தி பாயிண்ட், அவ்வளவுதான். சோ அவங்க சொன்ன பாயிண்ட் ஓகே, டெஸ்பரேட் வேற, ப்ரையாரிட்டி வேறங்கிறது. ஆனா உங்களோட ப்ரையாரிட்டி ஒருத்தர் மேல ஜாஸ்தியாகும் போது உங்களோட டெஸ்பரேட் டுவர்ட்ஸ் ஹரும் ஜாஸ்தியா இருக்குங்கிறத அவங்க சொல்ல வந்தாங்க. அதை சொல்லி தான் அவங்க வந்து முடிச்சாங்க. நாளைக்கு வந்து வேற ஏதோ பிரியங்காவுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அந்த அது பேசுறது, ஆனா சரியான இடத்துல அவங்க இல்ல ஆக்சுவலா. ஏன்னா குத்தி வந்து இவங்க அதை டபுள் மைண்டடா, அதை வந்து மேனிபுலேட்டிவ் பீப்புளுக்கு நடுவில் அவங்க இருக்கிறாங்கன்றதான் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா அது வந்து நக்கல் போர்வையில போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க அழகாக மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறைய நீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி வந்து டாக்ஸிக், இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுட்டாங்க. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல வந்து நல்லது செய்யறதா மாதிரியே இருந்து உங்களை வந்து காலி பண்ணிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. ஸோ எனிவே, இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. முக்கியமாக எங்களுடைய அதர் சேனல்ஸ், ஜாக்கி மீடியாஸோடைய அதர் சேனல்ஸ் இருக்குது. கதை போமா, ஜாக்கி டிவி விலாக்ஸு, ஜாக்கி டிவி, ஜாக்கி விலாக்ஸ் தமிழ். ஸோ இந்த சேனல்ஸ் அண்ட் ஜாக்கி சினிமாஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கொள்கிற பின்னோட்டங்களுக்கும் அந்த லவ்வுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். லவ் யூ ஆல். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.